பட்ஜெட் செலவுகளை மேற்கொள்ளவும், அதிகரித்து வரும் வர்த்தக பற்றாக்குறை மற்றும் கடன்களை சமாளிக்கவும் அமெரிக்க அரசு கருவூலத்துறையின் பத்திரங்களை வெளியிடுகிறது. உலக முதலீட்டாளர்கள் இந்த பத்திரங்கள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கைக்கு முக்கிய காரணம் இவை டாலர் மதிப்பில் வெளியிடப்படுவதே ஆகும். மேலும் நீண்டகால கடன் பத்திரங்களாக இருப்பதுடன் ஒவ்வொரு 6 மாதத்திற்கும் நிலையான வட்டி விகிதத்தை வழங்கி முதலீட்டாளர்களின் அசலுக்கு உத்தரவாதம் அளிக்கின்றன. இதனால் சர்வதேச சந்தையில் இந்த பத்திரங்களுக்கு மதிப்பு அதிகம். சர்வதேச நிதி சந்தைகளில் நிலையற்ற தன்மை நிலவும் போதெல்லாம் முதலீட்டாளர்களுக்கு பாதுகாப்பான முதலீடாக விளங்குவது அமெரிக்க அரசின் கருவூல பத்திரங்கள் தான். ஆனால் உலக நாடுகளின் மீது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது வர்த்தக போரை தொடங்கியதற்கு பிறகே அமெரிக்காவின் பங்கு சந்தை மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்தது. இந்த வீழ்ச்சியில் இருந்து தங்களது முதலீடுகளை பாதுகாக்க அந்நாட்டு கருவூல பத்திரங்களை முதலீட்டாளர்கள் வாங்குவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இதற்கு நேர்மாறாக முதலீட்டாளர்கள் தங்களிடம் இருந்த கருவூல பத்திரங்களை அதிக அளவில் விற்பனை செய்து வருகின்றனர். குறிப்பாக ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா இஸ்ரேலுடன் சேர்ந்து தாக்குதல் தொடங்கியதற்கு பிறகு உலக நாடுகள் இந்த கருவூல பத்திரங்களை அதிக அளவில் விற்பனை செய்ய ஆரம்பித்துள்ளன. அந்த வகையில் சீனா கடந்த வெள்ளிக்கிழமை, அதாவது ஏப்ரல் 17 $910 பில்லியன் மதிப்பிலான அமெரிக்க கருவூல பத்திரங்களை மொத்தமாக விற்பனை செய்துள்ளது. இதேபோல ஜப்பான் நாடும் $2.86 பில்லியன் மதிப்பிலான கருவூல பத்திரங்களை விற்றுள்ளது. கடந்த 30 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு இந்த 2026 கருவூல பத்திரங்களை உலக நாடுகள் விற்பனை செய்து வருகின்றன. சீனா, ஜப்பான் 2 நாடுகளும் பத்திரங்களை விற்பனை செய்து பின்னர் ஈரான் ஓர்மூஸ் நீரிணையை மூடிவிட்டது. இதனால் வரும் நாட்களில் பங்கு சந்தை வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு நஷ்டத்தை சந்திக்கலாம் என்று கூறப்படுகிறது. ஏற்கனவே ஈரானுக்கு எதிரான போரால் மிக பெரும் நஷ்டத்தை சந்தித்து வரும் அமெரிக்காவுக்கு நிச்சயம் இந்த கருவூல பத்திரங்கள் விற்பனை இன்னொரு பெருத்த அடியாகவே இருக்கக்கூடும் என்பது குறிப்பிடத்தக்கது.